Dear readers, இன்னைக்கு நாம பார்க்க போறது sequence data type characteristics. Sequence data typesல மொத்தம் 5 types இருக்கு. அது என்னென்ன data types, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், டைப்புங்கிற பில்ட்-இன் மெத்தடை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோவை ஒன்ஸ் ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ்க்கு பிட்வீன்ல இருக்கிற டிஃபரன்சஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நாம ரியல் டைம்ல எந்த டேட்டா டைப் எந்த பிளேஸ்ல யூஸ் பண்ண எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இது ஒரு பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கூட. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ் கேட்கறது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டப்பிள், இல்லைன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. இப்படி ஏதாவது ரெண்டு சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ்க்கு பிட்வீன்ல இருக்கிற காம்பினேஷனை கொஸ்டின்ஸா கேட்பாங்க. ஸோ என்னென்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கு. எந்த டேட்டா டைப் வந்து பெஸ்ட் டேட்டா டைப், அதுல வந்து நீங்க எதை வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாதான் வந்து ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கொரீஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ணுறோம். வாங்க இப்போ டேட்டா டைப்ஸ்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் என்னன்னு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது லிஸ்ட். ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது லிஸ்ட் அப்படிங்கறத கன்வே ஆயிடும் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும். பைத்தான் பொறுத்த வரைக்கும் டைனமிக் டேட்டா டைப்பிங் தான். ஸோ ஏதாவது வேற வேல்யூஸா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ், இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அது லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கன்வே ஆயிடும். இப்போ இந்த லிஸ்ட்டை அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ வேல்யூஸ் எப்பயும் ஸ்கொயர் பிராக்கெட்ல வரும். செகண்ட் பாயிண்ட், it accepts all kind of data. ஸோ சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல மட்டும் இல்ல, டேட்டா டைப் அப்படிங்கறதுல நம்ம நிறைய டேட்டா டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்க சொல்லியிருந்தது. அதுல நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல 5 டைப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பூலியன் வேல்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிஸ்ல டேட்டா டைப்ஸை பத்தி பார்த்துருந்தோம். ஸோ அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையுமே இங்க அக்செப்ட் பண்ணிக்கும். 5 அப்படிங்கிற ஒரு நம்பர், ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், எகெயின் ஸ்கொயர் பிராக்கெட், லிஸ்ட் இன்சைடு இன்னொரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், லிஸ்ட் இன்சைடு டப்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூஸ் வந்து பேராந்தசிஸ்ல இருந்தா அது டப்பிள். வேல்யூஸ் ஜஸ்ட் கர்லி பிரேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது செட், வேல்யூஸ் மட்டும் இருந்துச்சுன்னா செட், கீ வேல்யூ பேரா இருந்துச்சு அப்படின்னா அது டிக்ஷனரி. இந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்புமே நாம இங்க கொடுத்துருக்கோம். செகண்ட் பாயிண்ட், இட் அக்செப்ட் ஆல் கைண்ட் ஆஃப் டேட்டா. அதை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த L1. ஸோ பிரிண்ட் L1 அப்படிங்கறது கொடுத்தோம்னா ஜஸ்ட் அந்த L1 வேல்யூ என்னவோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இங்க நம்ம பார்க்கலாம், ஃபைல்ல இருந்து வரைக்கும் எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்து மியூட்டபிள். மியூட்டபிள் அப்படின்னா என்ன? மியூட்டபிள் அப்படின்னா மியூட்டேஷன். இப்ப நீங்க அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் மியூட்டேஷன் அடைஞ்சிருப்பாங்க. ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்திருக்கும், ஒரு மியூட்டேஷன் அடைஞ்சு அவங்க ஹியூமனா இல்லாம ஒரு சூப்பர் ஹீரோவா இருப்பாங்க. அதுதான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சூப்பர் பவர்லாம் இல்ல, ஜஸ்ட் இப்போ ஒரு வேல்யூஸ் நான் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன், இந்த வேல்யூ மறுபடியும் என்னால மாத்த முடியும் அப்படின்னா அது மியூட்டேஷன், மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணதான் அதை மாத்த முடியாது அப்படின்னா அது இம்மியூட்டபிள். நம்மளால எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது, அதுதான் வந்துட்டு இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்ல போறாங்க. லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் மியூட்டபிள். அதாவது இப்ப ரீடுங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இப்ப 10 வேணும் அப்படின்னா பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கு. லிஸ்ட்ல ஒரு 10 விதமான பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த பில்ட்-இன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால இந்த ரீடுங்கிற பொசிஷன்ல வேற ஒரு வேல்யூவை இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நாம டிக்ளேர் பண்ணதை மறுபடியும் நம்மளால மாத்த முடியும் அப்படின்னா அத மியூட்டபிள் அப்படின்னு சொல்ல போறாங்க. இன்னும் மியூட்டபிள் இம்மியூட்டபிள்ல நிறைய பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கு. அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்ப மியூட்டபிள் அப்படின்னா ஜஸ்ட் மாத்த முடியும். அந்த டேட்டா டைப்ல ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூஸை மாத்த முடியும். இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இட் ஹேஸ் த இண்டெக்சிங். இண்டெக்சிங் சொல்லும் போது ஸ்லைடிங் அண்ட் இண்டெக்சிங் கான்செப்ட்லயே பார்த்திருக்கோம், எப்படி வந்து இண்டெக்சிங் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்னா அதே தான். ஜஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் 1 அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். L1 ஸ்கொயர் பிராக்கெட் 1 அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து ரிட்டர்ன் பண்ணும்.
எக்ஸிக்யூட் பண்ணப்ப ரீட் இருந்துச்சு, அதனால ரீடு காட்டுது. இன்கேஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஒன் மோர் டைம். இப்போ 7ங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு, அதனால 7ங்கிற வேல்யூவா இங்க ஷோ பண்ணுது. இட் அலோஸ் த டூப்ளிகேட் வேல்யூவா அலோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா 5ங்கிறது ஆல்ரெடி ஒன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அகெயின் 5ங்கிறது இருக்கு. ஒரு வேல்யூ மோர் தென் ஒன்ஸ் நம்மளால ஒரு லிஸ்டுக்குள்ள கொடுத்துக்க முடியும். இது வரைக்கும் பார்த்தது லிஸ்டுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து டப்பிள்ங்கிற டேட்டா டைப்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். டப்பிள் பொறுத்த வரைக்கும் நாம parenthesisல வேல்யூஸை டிக்ளேர் பண்ண போறோம். t1 ஈக்குவல் டு எம்டி parenthesis கொடுத்தோம்னா இது டப்பிள் டேட்டா டைப்பா எடுத்துக்கும். அடுத்து t1 வேல்யூவா 5, read. ஸோ மேல கொடுத்திருந்த அதே வேல்யூஸ் தான் எல்லாமே இங்கேயும் அக்செப்ட் பண்ணும். லிஸ்ட் டப்பிள் ரெண்டும் சிமிலர் தான். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும், டப்பிள் parenthesisல இருக்க போகுது. அண்ட் லிஸ்ட் மியூட்டபிள், டப்பிள் இம்மியூட்டபிள். ஸோ ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா டிக்ளேர் பண்ணதுதான், இதை சேஞ்சஸ் பண்ண முடியாது. சேஞ்சஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இதுல 2 பில்டின் மெத்தட்ஸ் தான் இருக்கு. லிஸ்ட் பார்த்தப்ப சொல்லியிருந்தேன் 10 விதமான பில்டின் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா டப்பிள் பொறுத்த வரைக்கும் 2 பில்டின் மெத்தட்ஸ் தான். ஏன்னா இதுல புதுசா வேல்யூஸ் ஆட் பண்றதோ ரிமூவ் பண்றதோ பண்ண முடியாது. ஏன்னா டப்பிள் ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா டிக்ளேர் பண்ண. அடுத்து பிரிண்ட் t1 அதே மாதிரியான t1 பிரிண்ட் பண்ணும்போது இது எல்லா டேட்டா டைப்பையும் அக்செப்ட் பண்ணி எந்த எரர் மெசேஜும் இல்லாம வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டப்பிள் இன்சைட் லிஸ்ட், டப்பிள் இன்சைட் டப்பிள், டப்பிள் இன்சைட் செட், சப் டப்பிள் இன்சைட் டிக்ஷனரி எல்லா டேட்டா டைப்புமே இதுல நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். டப்பிள்லையும் இண்டெக்ஸிங் கான்செப்ட் இருக்கு. ஸோ t1 ஸ்கொயர் பிராக்கெட் 1 கொடுக்கும்போது அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அதை இங்க ரிட்டர்ன் பண்ணும். இந்த கடைசி 3 பாயிண்ட் இண்டெக்ஸிங் அக்செப்ட்ஸ் ஆல் டேட்டா டைப்ஸ் அண்ட் அலோ டூப்ளிகேட்ஸ், இது 3 லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் சேம் தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள். அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல டிக்ளேர் பண்ணுவோம், இங்க parenthesisல டிக்ளேர் பண்றோம். இவ்வளவுதான், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். இது மட்டும் நமக்கு ரிமெம்பர்ல இருந்தா போதும். இப்ப நம்ம பார்க்க போறது டிக்ஷனரி. டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ஒரு எம்டி கர்லி பிரேஸ்க்குள்ள நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். எம்டி கர்லி பிரேஸ் அப்படிங்கிறது டிக்ஷனரியா கன்வே ஆகும். கர்லி பிரேஸ்க்குள்ள கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்கணும். கீ அண்ட் வேல்யூ பேர் இருந்தாதான் அதை டிக்ஷனரின்னு சொல்ல போறாங்க. இல்லைன்னா அது செட் அப்படிங்கிற டேட்டா டைப்க்கு கன்வே ஆயிடும். ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த கீ அண்ட் வேல்யூ பேர் இதை கம்பைன் பண்ணி வர்றது ஐட்டம் சொல்லுவாங்க. இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு a:\apple, ஏங்கிறது கீ, ஆப்பிள்ங்கிறது வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு ஐட்டம். 5: நம்பர். ஸோ 5ங்கிறது ஒரு கீ, நம்பருங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு ஐட்டம். ஃப்ரூட்ங்கிறது ஒரு கீ, இதுல ஒரு செட் இருக்கு. ஸோ ஆப்பிள், பனானா அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஐட்டம். டிக்ஷனரியில வேல்யூ பொறுத்த வரைக்கும் எந்த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸும் கிடையாது. வேல்யூல ஆப்பிள்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங்குக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஆப்பிள்ங்கிறது இருக்கும். ஆனா இந்த கீக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் கீ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கீக்கான ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுதான் நம்மளால டிக்ஷனரியை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். இந்த கீக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே சிமிலர் டு செட் டேட்டா டைப். செட்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டிக்ஷனரி கீஸ்க்கும் இருக்க போகுது. டிக்ஷனரியில இருக்கிற கீஸ் எப்பயுமே ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு இம்மியூட்டபிள். நம்பர்ஸ் 5, 10 இது எல்லாமே வந்துட்டு இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ல தான் வரும். அடுத்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸும் வந்துட்டு இம்மியூட்டபிள்ல தான் வரும். அதுக்கு அடுத்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப்னா டப்பிள். இந்த இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ல எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால இங்க கீயா யூஸ் பண்ண முடியும். இப்போ ஆப்பிள், ஏங்கிறது ஒரு கீ, 5ங்கிறது ஒரு கீ, ஃப்ரூட்ங்கிறது ஒரு கீ. ஸோ இந்த கீஸ் எல்லாமே இம்மியூட்டபிள் டேட்டா டைப். எந்த எரரும் இல்லாம நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் ஷோ பண்ணுது. செட் வந்து இம்மியூட்டபிள் கிடையாது, லிஸ்ட் இம்மியூட்டபிள் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு செட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5,10ன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுக்குறேன். இப்போ நமக்கு எக்ஸிகியூஷன் பண்ணோம்னா எரர் த்ரோ பண்ணும். எரர் அன்ஹேஷபிள் டைப் செட் ஆப்பிள், பனானா, ஃப்ரூட். சாரி, ஆப்பிள் பனானாக்காக இல்ல, இந்த 5,10ங்கிற இந்த கீ வந்து செட்டா இருக்கனால. இப்ப இதே கீ வந்து நமக்கு டப்பிளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா டப்பிள் வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப், அதை அக்செப்ட் பண்ணும், எரர் இல்லாம அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. ஆனா இதே டேட்டா டைப் லிஸ்டா இருந்துச்சுன்னா அது மியூட்டபிளா இருக்கிறதுனால எகைன் எரர் த்ரோ பண்ணும். இங்க பார்த்தோம்னா எகைன் அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட். இந்த வாட்டி லிஸ்ட்ங்கிறது 5,10 இங்க நம்ம கொடுத்துருக்க இந்த கீ. ஸோ கீ வந்து கண்டிப்பா இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். மியூட்டபிள் டேட்டா டைப் இருந்துச்சு அப்படின்னா அது எரர் த்ரோ பண்ணிடும்.
வேல்யூ பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கீஸ் தான் வந்து கண்டிப்பா இம்யூட்டபிளா இருக்கணும், மியூட்டபிளா இருக்கக்கூடாது. அடுத்து கீ வந்து கண்டிப்பா யூனிக் வேல்யூவா இருக்கணும். இப்ப A: ஆப்பிள்னு வச்சிருக்கோம். இதே மாதிரி இப்ப லாஸ்ட்ல இன்னொரு வேல்யூ ஆட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ற அந்த கீயை A: ஆண்ட்னு போடுறேன். சோ ஏங்கிற கீ ட்வைஸ் இருக்கு. ஒன் டைம் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்கோம், செகண்ட் டைம் ஆண்ட்னு கொடுத்துருக்கோம். இப்போ D1ங்கிறத பிரிண்ட் பண்ணும்போது எது லேட்டஸ்டா இருக்கோ அந்த வேல்யூ ஓல்டு வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிடும். இப்ப பார்த்தோம்னா A: ஆண்ட்னு வந்துருச்சு, ஆப்பிள்ங்கிற வேல்யூ ரிமூவ் ஆயிட்டு. கீ வந்து எப்பயுமே யூனிக்கா இருக்கணும், டூப்ளிகேட்ஸா அலோவ் பண்ணாதுன்னா வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிடும். டிக்ஷனரியும் வந்து மியூட்டபிள் தான். ஸோ நம்மளால ரன் டைம்ல நியூ கீ வேணும்னா ஆட் பண்ணிக்க முடியும், இல்ல ஆல்ரெடி இருக்கிற கீயை ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே டிக்ஷனரியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். லிஸ்ட் அண்ட் டப்பிளுக்கு இண்டெக்சிங் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப இங்க டிக்ஷனரிக்கு இண்டெக்சிங் கிடையாது. ஏன் இண்டெக்சிங் கிடையாதுன்னா இண்டெக்சிங்க்கு பதிலா தான் நாம கீஸ் யூஸ் பண்ண போறோம். D1 ஸ்கொயர் பிராக்கெட்ல யூசுவலா என்ன இண்டெக்ஸ் வேல்யூ அதை பாஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி கீ என்னவோ அதை பாஸ் பண்றோம். இந்த வாட்டி ஏங்கிற கீயை பாஸ் பண்ணிருக்கேன், கீயோட வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும் ஆண்ட். ஸோ ஆண்ட்ங்கிறது தான் இங்க வேல்யூவா இருக்கு, அதை இங்க ரிட்டர்ன் பண்ணுது. இதெல்லாம் டிக்ஷனரிக்கான ஒரு சில இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம வச்சுக்கோங்க. செட் எம்டி செட்டை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா செட் ஆஃப் அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து டைப் காஸ்டிங்க்கும் யூஸ் பண்ண போறது. செட் ஆஃப் பிட்வீன்ல நம்ம என்ன டேட்டா டைப் பாஸ் பண்றோமோ, ஏதாவது வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா செட் டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் ஆகும். செட்டுங்கிறது வந்து மியூட்டபிள் டேட்டா டைப் தான், அதுல மியூட்டேஷன் பண்ணிக்க முடியும். ரன் டைம்ல நம்ம செட்டுக்கான பில்டின் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி புதுசா வேல்யூஸ் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளால பண்ண முடியும். செட்லயும் இண்டெக்சிங் கிடையாது. இண்டெக்சிங் இல்ல அப்படின்னா கீஸ் இருக்கா அப்படின்னா கீஸும் கிடையாது. நோ இண்டெக்சிங், நோ கீஸ். அப்ப சிங்கிள் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா டேட்டா டைப் நேமே செட். நீங்க செட்டா தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஒரு சிங்கிள் வேல்யூவை தனியா எடுத்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. அப்படி நீங்க சிங்கிள் வேல்யூ ஸ்பிளிட் பண்ணி வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா லூப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் லூப், வைல் லூப், அது மாதிரி ஏதாவது ஒரு லூப்பை யூஸ் பண்ணி ஐட்ரேஷன்ல எனக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் வருதா வரலையாங்கிறத வச்சுதான் நம்மளால வேலிடேட் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் வேல்யூ அப்படின்னு. நெக்ஸ்ட் அக்செப்ட்ஸ் ஒன்லி இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ். கீஸ்ல நாம சொல்லியிருந்தோம்னா கீஸ் ஒன்லி இம்யூட்டபிள் டேட்டா டைப் தான் அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்க செட்டும் இம்யூட்டபிள் டேட்டா டைப் தான் அக்செப்ட் பண்ணும். இப்போ இங்க வந்து லிஸ்ட் ஒரு வேல்யூ இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செட்டுக்குள்ள இம்யூட்டபிள் டேட்டா டைப் லிஸ்ட் இருக்கு. அதனால இங்க இது எரர் த்ரோ பண்ண போகுது. டைப் எரர் அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட். இதே வந்து லிஸ்டா இல்லாம ஒரு டப்பிளா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. சோ செட் பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் ஒன்லி இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ். அடுத்து நாட் அலோவ் தி டூப்ளிகேட்ஸ். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா ரெட் அப்படிங்கிற வேல்யூ ட்வைஸ் கொடுத்திருக்கும், ஆனா இங்க ஷோ பண்றது ஒன்லி ஒன்ஸ். சோ ரெட்ங்கிறது ஒன்லி ஒன்ஸ் தான் ஷோ பண்ணும். செட் டேட்டா டைப்ல டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. பெரிய லிஸ்ட் இருக்கு, மோர் தென் 1 lakh டேட்டா இருக்கு, நான் வந்து அதுல இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அந்த லிஸ்ட்டை நீங்க செட்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா போதும், அதுல இருக்கிற எல்லா டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் ஆயிடும். அதுதான் செட்டோட அட்வான்டேஜ். உங்களுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை ஏதாவது ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னா செட் வந்து எஃபெக்டிவா இருக்கும். நோ இண்டெக்சிங் சொல்லியிருந்தோம். அப்ப நோ இண்டெக்சிங் அப்படின்னா இதுல ஆர்டரும் எந்த ஆர்டருமே ஃபாலோ பண்ணாது. அதான் இங்க பார்த்தோம் அப்படின்னா 5ங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஆனா நாம டிக்ளேர் பண்ணிருக்கிறது 5ங்கிறது ரெட், 5, 10.5. 5க்கு அடுத்து 10.5ங்கிறது லாஸ்ட்ல இங்க வந்திருக்கு. ஸோ 4th பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வந்துட்டு நாம என்ன பொசிஷன் கொடுத்தோமோ அதே பொசிஷன்ல வராது. ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ லாஸ்ட்ல வரலாம், லாஸ்ட் கொடுத்த வேல்யூ ஃபர்ஸ்ட்ல வரலாம். இது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இந்த இடத்துல தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன்ல மைட் பி ஆர்டர் எகைன் மாறலாம். ஸோ எகைன் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ரெட் ஃப்ரண்ட்ல இருக்க, 5ங்கிறது செகண்டா இருக்கு, கிரீன்ங்கிறது தேர்டா இருக்கு, 10.5ங்கிறது ஃபோர்த்தா இருக்கு. ஸோ இதோட பொசிஷன்ஸ் எகைன் அப்படியே மாறும். இதோட ஆர்டர் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு விதமா மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வரும், இந்த வேல்யூஸ் செகண்டா வருங்கிறத நாம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது செட்ல இருக்கிற அனதர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப். நீங்க எந்த ப்ராஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ண போறீங்கனாலும் ஸ்ட்ரிங் இல்லாம இருக்கவே இருக்காது. நம்பர் இல்லாம கூட ப்ராஜெக்ட் இருக்கும், செட் இல்லாம யூஸ் பண்ண முடியலாம், ஆனா ஸ்ட்ரிங் இல்லாம கண்டிப்பா எந்த ப்ராஜெக்ட்ஸும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்ல தான் நிறைய பில்டின் மெத்தட்ஸ் இருக்கு. ஈவன் இது வந்து ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப் இருந்தாலும் இதுல நிறைய பில்டின் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த பில்டின் மெத்தட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் வேல்யூஸை நீங்க டபுள் கோட்ஸ்ல டிக்ளேர் பண்ணலாம், இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்ல டிக்ளேர் பண்ணலாம். ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் அதுலயும்
அதையும் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். அதுவும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா தான் கன்சிடர் பண்ணும். ஆனா ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் வேற வேற பிளேஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெத்தட் டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு மல்டிலைன் கமாண்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. காமனா யூஸ் பண்ண போறது டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட். ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஸோ இதுல வந்துட்டு நீங்க ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணீங்கன்னா டிக்ளேர் பண்ணதான். இப்போ S1 = MinutesToRead அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இப்ப S1ல இருக்கிற அதாவது ஸ்ட்ரிங்ல இருக்கிற பில்ட்இன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இதை ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இது சேஞ்சஸ் ஆகாது. அந்த கரண்ட் எக்ஸிகியூஷனுக்கு வேணா சேஞ்சஸ் ஆகுமே தவிர எகெயின் இது S1ஓட வேல்யூங்கிறது எப்பயுமே MinutesToRead தான். நீங்க ரீஅசைன் பண்ணாதான் அதோட S1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ரீஅசைன் பண்ணாத வரைக்கும் S1ங்கிறதோட வேல்யூ MinutesToRead தான் இருக்க போகுது. அதனால இது வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் இண்டெக்ஸிங். லிஸ்ட்ல எப்படி இண்டெக்ஸிங் இருக்கோ இங்க ஸ்ட்ரிங்லயும் இண்டெக்ஸிங் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர் அதாவது M-ங்கிறது 0th இண்டெக்ஸ் பொசிஷன், I-ங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், N-ங்கிறது செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி இதுலயும் இண்டெக்ஸிங் இருக்கு. இப்போ print S1 கொடுத்தோம்னா print S1 கொடுத்திருக்கோம். S1ஓட வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணும். S1 ஸ்கொயர் பிராக்கெட் 2 கொடுத்திருக்கோம். செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன கேரக்டர் இருக்கோ அது மட்டும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இண்டெக்ஸிங் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல M, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல I, செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல N. ஸோ அந்த Nங்கிற வேல்யூ இங்க ரிட்டர்ன் பண்ணுது. டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க எனி கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஈவன் நீங்க எது வேற ஏதாவது டேட்டா டைப்பா கொடுத்தா கூட இன்கேஸ் இந்த MinutesToReadங்கிறதே நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்குறீங்க அப்படின்னா இது லிஸ்ட் டேட்டாவா இருந்தா கூட இதை ஸ்ட்ரிங் தான் கன்சிடர் பண்ணும். ஏன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள வேல்யூ இருக்கு. அதனால இது ஸ்ட்ரிங். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணும், நம்பர்ஸ் அலோவ் பண்ணும் அண்ட் நார்மல் ஆல்பா கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஆல்பா நியூமரிக்கா அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டரையுமே அலோவ் பண்ணும். அண்ட் இட் அலோவ்ஸ் த டூப்ளிகேட். இந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் ரிப்பீட் வரக்கூடாதுலாம் இல்லை. இப்போ இதுலயே MinutesToReadலயே பார்த்தோம்னா T-ங்கிறது மல்டிபிள் டைம் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து E மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் நம்மளால ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ டூப்ளிகேட் கேரக்டர்ஸா அலோவ் பண்ணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ்க்கு பிட்வீன்ல இருக்கிற சின்ன சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபரன்சஸ் என்னன்னு தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.